நிறைய பேர் கனவு தேசமாக இருக்கிற கொரியாவை பற்றி யாரும் செல்லாத ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் செல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்ரோட்டில் வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாரும் வீக்லியோ மந்த்லியோ கிடைக்கிற அந்த ஒன் டைம் 2 டைம் கிடைக்கிற அந்த லீவில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாரும் போவாங்க, நல்லா தான் வாழ்கிறாங்க, இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் போல என்று சொல்லி ஆசைப்பட்டு வர விரும்புகிறது தான் வெளிநாட்டு வாழ்க்கை. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது மந்த்லி கிடைக்கிற அவங்க போடுற அந்த ஃபோட்டோஸை போல ஒவ்வொரு நாளும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது அப்படி இருக்காது. அதாவது வீக்லி 5 நாள் இல்லாட்டி 6 நாள் குறைஞ்சது 8 மணித்தியாலத்துலேருந்து 12 மணித்தியாலம், ஒரு சிலவங்க 14-16 மணித்தியாலம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற அந்த 1 நாள் 2 நாளில் அந்த போடுற ஃபோட்டோ பார்த்துட்டு தான் நம்ம நாட்டில் இருக்க நிறைய பேர் நினைக்கிற ஸோ அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருக்குமாகும்னு சொல்லி. ஸோ நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு ஃபஸ்ட் விஷயம் வெளிநாட்டை சூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு காரணம் ஏன்னா இருக்கும்னு சொன்னால், இப்போ நம்ம நாட்டில் நமக்குரிய ஒரு சரியான குவாலிஃபிகேஷன் இல்லாதது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை, அதுக்குரிய அந்த சேலரிக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற சேலரி இல்லாமல் இருக்கிறது அடுத்த காரணம். நான் செலக்ட் பண்ணது நம்ம எனக்கிட்டே சரியான குவாலிஃபிகேஷன் இல்லை. அடுத்த ஒரு விஷயம், நம்ம நாட்டில் நம்ம நினைக்கிற ஒரு லைஃப்பை அந்த எடுக்கிற சேலரிக்குள்ளுக்கு வாழ்ந்து கொள்ள இல்லாமலுக்கு போகிறதுக்கு, அது ரெண்டுக்காக வேண்டி தான் நான் ஃபாரின் லைஃப்பை சூஸ் பண்ணது. அதுலேயும் நான் ஏன் கொரியாவை சூஸ் பண்ணேன். இவ்வளோ நாடு இருக்குது, கட்டார், சவுதி, யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குது. இவ்வளோ நாட்டிலையும் நான் ஏன் கொரியாவை சூஸ் பண்ணேன், ஜப்பான், இப்படி நிறைய நாட்டுக்கு நான் ஏன் கொரியாவை சூஸ் பண்ணேன். ஒரு விஷயம், நம்ம நாட்டிலேருந்து ஈஸியாக யூரோப் கண்ட்ரிக்கு போகலாம். அடுத்த விஷயம், எல்லாரும் நினைக்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு கொஞ்சம் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஹைலி இன்கம் வந்தால் வர கண்ட்ரியை சூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் அப்படி தான் நானும் நினைச்சது. அப்படி நினைச்சி சூஸ் பண்ணது தான் நான் 2019 நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் சேல்ஸ் கம்பெனி ஒன்றில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள தான் இந்த டைமில் சிந்திச்சது தான். அந்த டைமில் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 25-26 நாள் 12 மணித்தியாலம் ஷிஃப்ட் வேலை செஞ்சால் அங்கே கிடைக்கிற சேலரி அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டுக்கு 25,000 - 30,000 தான் கிடைக்கும். கிழமையில் ஒரு நாள் தான் லீவ் வரும். ஸோ நான் அந்த டைமில் யோசிச்சது என்னென்னு சொன்னால், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் நமக்கான இடம் இது இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நம்ம படிச்சிருந்தா அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொள்ளலாம். ஸோ நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம நாட்டுக்கு யூரோப் கண்ட்ரிஸுக்கும் அவ்வளோ ஈஸியாக போய்கொள்ளலாம், விசா படாது. அடுத்து அங்கே பிஆர் கிடைக்கிறதுக்குரிய அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது. அடுத்து எனக்கு வந்த யோசனை தான் கொரியா இல்லாட்டி ஜப்பான். அது ரெண்டையும் பற்றி சர்ச் பண்ணேன். அந்த டைமில் நான் 2019 என் பிரதர் ஒரு ஆள் கொரியாவில் இருந்தார். ஸோ அவங்கள்ட்டையும் கேட்டு, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிரதர் ஒரு ஆள் ஜப்பானில் இருந்தார். ஸோ அவர்கிட்டையும் கேட்டு 2 பேர்ட்டையும் கேட்டு ஒரு டிஸ்கஸ் ஒன்று பண்ணி எடுத்த டிசிஷன் தான் அது. 2லையும் கொரியாவா ஜப்பானுங்கிற ஒரு 2லையும் யோசிச்சு எடுத்த முடிவு தான். ஸோ கொரியாவுக்கு போனால் நமக்கு ஏற்ற லைஃப்பை ஓரளவுக்காச்சும் அதுக்கேற்ற இன்கம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொள்ளலாம்ங்கிறது. அப்படி இது செஞ்சது தான். 2019 கிளாஸுக்கு போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 2020 கொரோனா வந்துச்சு. 20 எக்ஸாம் நடக்கல. 2021 எக்ஸாம் நடக்கல கொரோனாவால். 2022 எக்ஸாம் நடந்துச்சு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். லாங்குவேஜ் எக்ஸாமும் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. நான் அந்த டைமில் எக்ஸாம் அப்ளை பண்ணக்குள்ளேயே கிட்டத்தட்ட 30,000 பேர் அட்மிஷன் போட்டாங்க. 5,000 பேர் தான் மேனுஃபேக்சரிங்க்கு எடுத்தாங்க. ஸோ அதாவது கோட்டா வந்துச்சு, 5,000 பேருக்கு கோட்டா ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சு. அந்த டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். கொரியன் அந்த மார்க் சிஸ்டம் 200க்கு பார்ப்பாங்க. மொத்தம் 40 கேள்வி, ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் படி 200க்கு பார்ப்பாங்க. அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் படித்து 185 எடுத்தேன். 3 கேள்வி தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சேர்ற சப்போர்ட்டாலையும் கூட இருந்து நிறைய பேர் பண்ண மோட்டிவாலையும் இல்லை, அதாவது நான் பட்ட கஷ்டத்தாலையும் அந்த கொரோனா பீரியடில் நான் மட்டுமே நிறைய பேர் வாயால் செல்ல இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் மனசில் வச்சு தான் படித்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வந்திருக்கேன். 2022 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் பாஸ் பண்ணி 2023 ஜனவரியில் கொரியாவுக்கு வந்தேன். இதுதான் நான் ஏன் கொரியாவை சூஸ் பண்ணதுக்குரிய ஒரு காரணம். அடுத்தது கேள்வி, இங்கே எப்படி வேலை லைஃப் எப்படி இருக்கும், ஃபேக்ட்ரி லைஃப் எப்படி இருக்கும்ங்கிறது. வேலை லைஃப் எப்படி இருக்கும்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு ஆளுக்கு அதெல்லாம் கம்பெனியை பொறுத்து வேறுபடும். சாதாரணமாக ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு ஆளுடைய வேக் ஷிஃப்ட் சாதாரணமாக
8 ஹவர்ஸ் இருக்கும். அதாவது சாப்பாட்டு நேரத்தை கழிச்சு எப்படியும் சாப்பாட்டு நேரம் பிரேக் நேரத்தை கழிச்சு ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க் ஷிஃப்ட் வேறுபடும். சிலவங்களுக்கு மார்னிங் 7:30 ஈவினிங் 4:30 5:30 வரைக்கும் இருக்கும். எந்த ஒர்க் ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னா எந்த கம்பெனி மார்னிங் 8:30 நைட் 8 o'clock வரைக்கும் ஷிஃப்ட். அதாவது எந்த கம்பெனி டே நைட் கம்பெனி 2 வீக்ஸ் டே ஷிஃப்ட் செஞ்சால் 2 வீக்ஸ் நைட் ஷிஃப்ட் வரும். ஸோ அப்படி மாறி மாறி செய்கிற கம்பெனி. அடுத்த விஷயம் இங்கே எப்படி ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எப்படிங்கிற அடுத்த எல்லாருக்கும் பாரு கேள்வி. எனக்கு அந்த டைமில் எங்கள் பிரதர் கொரியாவில் இருந்தால நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நம்ம நாட்டிலேருந்து படிக்கிற நிறைய பேருக்கு வர டவுட் அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைங்கிறதால நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்து விளங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கட்டாயம் தாங்க நம்ம சேனலுக்கு. அடுத்த விஷயம் எல்லாருக்கும் வர கேள்வி ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் என்னென்னு சொன்னால் அதுவும் பெரும்பாலான கம்பெனிஸில் கொரியாவில் ஃபுட் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதாவது லஞ்ச் ஃப்ரீயாக தருவாங்க. ஓவர் டைம் இருக்கிற கம்பெனியில் மட்டும் ஈவினிங் கொரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு சாப்பாடு மார்னிங்கில் பெரும்பாலும் இஸ்லாமிய நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. லஞ்சில் வளமையாக நம்ம சாப்பிட்ற மாதிரி ரைஸோட கறி வச்சு சாப்பிடுவாங்க. ஈவினிங் அவங்க பெரும்பாலும் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் 5 மணி அப்படி 5:30 தான் ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதான் அவங்களோட அந்த சாப்பாடு லைஃப் ஸ்டைல். அப்படி தான் ஈவினிங் 5:30 ஒரு சாப்பாடு நம்மளோட கம்பெனியில் 5:30 6 மணிக்கு நம்மளோட கம்பெனியில் ஓவர் டைம் இருக்கு அப்படின்னா அந்த சாப்பாடும் ஃப்ரீயாக கிடைக்கும். பெரும்பாலும் நம்மளோட வர ஸ்ரீலங்கன்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை என்னச்சுன்னா நான் உட்பட எல்லாருக்கும் பெரும்பாலும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை கொரியன் ஃபுட் செட் ஆகுறதில்லை. அடுத்தது ஹலால் பிரச்சனை. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறதால ஒரு சில கம்பெனி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம பேசினா ஃபுட்டுக்குரிய காசை நமக்கு தருவாங்க. ஆனால் எந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் ஒரு 50-60 பேர் வேலையிற கம்பெனிங்கிறதால அப்படி தாரில்லை. இப்போ நம்ம தான் வேறையா வாங்கி சமைச்சு வச்சுக்கொள்ளணும். நம்ம சாப்பாட்டு டைமுக்குரிய ஏற்ற மாதிரி 2-3 நாளைக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வச்சா சாப்பாட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அவனில் வச்சு சூடாட்டி சாப்பிட்டு கொள்ளலாம். அது அடுத்த பிரச்சனை. அடுத்தது அக்கமடேஷன். ரூமெல்லாம் எப்படி ஃப்ரீயா இல்லை நம்ம பே பண்ணணுமா? அது எப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் கொரியாவில் வேறுபடும். ஒரு சில கம்பெனியில் ரூம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிக்கும் ரூமுக்கும் தூரம் இருக்கும், பஸ்ஸில் போய் வரணும். ஒரு சில கம்பெனிக்கும் ரூமுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கம்பெனிக்குள்ளுக்கே ரூம் இருக்கும். எண்டது எப்படி இருந்துச்சுன்னா கம்பெனிக்குள்ளுக்கே ரூம் இருக்குது. ஆனால் எனக்கு ரூமுக்கு மந்த்லி கட் பண்ணுவாங்க ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு ஒரு 15,000-16,000 அந்த கணக்குக்கு கட் பண்ணுவாங்க. இதுதான் எண்டது. அடுத்த கேள்வி இங்கே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா வேலையும் செட் ஆகாது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொரியாவில் மற்ற நாட்டில் எப்படின்னு தெரியா. கொரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்ம எக்ரிமெண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணி வார நமக்கு ஃபஸ்ட்டுக்கு நம்ம எக்ரிமெண்ட் 3 இயர்ஸ் முடிய அடுத்து 1 year 10 months எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நம்ம கம்பெனியால். அடுத்து அந்த 4 years 10 months அந்த நம்ம டோட்டல் பீரியட் முடிய அதுக்கு ப்ரோ நம்ம தொடர்ந்து கொரியாவில் இருக்க விரும்பினா நம்ம இன்னொரு 5 வருஷம் இருக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரோ இப்போ நம்ம வார வீசாவை E9 கேட்டகரின்னு சொல்கிறேன். அதுக்கு ப்ரோ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் என்னென்னு சொன்னால் இப்போ 5 years ப்ரோ நம்ம தொடர்ந்து இருக்க விரும்பினா அதுக்கு ப்ரோ நம்ம இங்கே வந்து ஒரு டாபிக் எக்ஸாம்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம இன்னொரு விசாவுக்கு இன்னொரு கேட்டகரி E7ங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் விசாக்குரிய கேட்டகரிக்கு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிக்கொண்டா நம்ம காலம் ஃபுல்லாக கொரியாவில் 3 வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளோட விசாவை புதுப்பிச்சு கொண்டு நம்ம எப்போ நாட்டுக்கு போக விரும்புகிறோமோ அப்போ வரைக்கும் நம்ம கொரியாவிலிருந்து வேலை செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொரியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. லீகலாக கொரியாவில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது. அடுத்தது நிறைய பேருக்கு வர கேள்வி இங்கே சேலரி எப்படி. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வர கேள்வி என்னச்சுன்னா கொரியாவில் சேலரி எவ்வளோ. நிறைய பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு யார் மெசேஜையும் ப்ரைவேட்டாக பார்த்து எனக்கு உண்மையான இதுக்குன்னு சொல்லலை. நிறைய மெசேஜ் வருவது யாருக்கும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டுருக்கேன். உண்மைக்கும் எனக்கு டைம் இல்லை. நானும் 12 hours ஒர்க் பண்ணுறேன். அதுக்குள்ளே தான் அந்த வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அடுத்த ஒரு பிரச்சனை நம்மளோட சாப்பாட்டை நம்மளே நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்னென்ன நமக்கு வேணும்னு சொல்லி கடைக்கு போய் வாங்கி அதுவும் ஹலால் ஃபுட் தேடி வாங்கி மற்றொரு பிரச்சனை ஹலால் ஃபுட் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. கொரியா பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ் இப்போ எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடங்களில் ஹலால் ஃபுட் இருக்குது. அப்படி இல்லாட்டியும் ஆன்லைன் அப் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் ஹலால் ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பீஃப் அதாவது இறைச்சி ஐட்டங்கள் ஒரு என்ன வேணும் எடுத்துக்கொள்ளலாம். அதான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கொள்ளே நம்மளுக்கு இருக்குது. டைம் என்னச்சுன்னா அதான் டைம் பிரச்சனை. சாப்பாடு நம்மளே சமைச்சு கொள்ளணும். நம்மளோட இப்போ நம்மளே கழுவணும். 12 hours வேலைக்கு போகணும். அதுக்குள்ளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டை கால் வைக்கணும். இதுக்குள்ளுக்கும் வீடியோ மேக் பண்ணணும். அதை எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இப்படி நிறைய இதால் யாரோட மெசேஜையும் பார்த்து யாருக்கு ரிப்ளை பண்ணிக்கொள்ள டைம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு அப்படியே நம்ம கட்டாயம் நீங்கள் கேட்க விரும்பினா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் எல்லா கமெண்ட்டையும் படித்து கட்டாயம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி மெயினான விஷயம் சேலரி. எல்லாரும் கேட்குற கேள்வி தான் எவ்வளோ கொரியாவுக்கு போனால் எவ்வளோ உழைக்கலாம்.
கொரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பேசிக் கொண்டு தான் E9 கேட்டகரியில் வர எல்லாருக்கும் கம்பெனி வேலை செய்கிற ஃபிஷரிங் வேலை செய்கிற எல்லாருக்கும் மெயினாக பேசிக் கொண்டு தான். அதாவது 10,000 கொரியன் ஒன் பேசிக் ஹவர்ஸுக்கு ஓவர் டைம் இல்லாத பேசிக் ஹவர்ஸுக்குரிய சேலரி 10,000 கொரியன் ஒன். நம்ம ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு பார்க்க போனால் இப்போதைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு இப்போ போகிற ரேட்டுக்கு 2,100 அந்த கணக்கு 1 ஹவருக்கு. இது பேசிக்குரியது. அதாவது நம்ம வேலை ஒர்க் பண்ணுற 8 ஹவர்ஸுக்குரியது. நம்மளோட கம்பெனியில் இருக்கிற ஓவர் டைமை பொறுத்து தான் நம்மளோட சம்பளம் கூடும் குறையும். அந்த ஓவர் டைமுக்குரிய சேலரி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு 15,000 கொரியன் ஒன். அதாவது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு பார்க்க போனால் 3,300 அந்த 3,000 ரூபா 3,300 3,200 அந்த கணக்குக்கு வரும். நம்ம ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு 1 ஹவர் ஓவர் டைமுக்குரிய சேலரி. அதாவது ஒவ்வொரு திங்கள்லேருந்து வெள்ளி மட்டுக்கும் 8 மணித்தியாலத்துக்கு கூடுதலாக ஒர்க் பண்ணுற அந்த 1 மணித்தியாலத்துக்குரிய சேலரி தான் இந்த சேலரி. அடுத்த விஷயம், சனி ஞாயிறு வேலை இருக்கிறது. சாட்டர்டே சண்டே நம்ம வேலை செஞ்சால் அதுக்கு 1.5 விழும். 1.5 ஓவர் டைம். அந்த நாளுக்குரிய இப்போ உதாரணத்துக்கு நம்ம சனிக்கிழமை ஃபுல்லாக வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக ஓவர் டைமாக தான் கணக்கெடுக்கப்படும். இதுதான் கொரியாட ரூல்ஸ். அடுத்து பப்ளிக் ஹாலிடேயில் வேலை செஞ்சால் ஒரு சில கம்பெனி 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. மணித்தியாலத்துக்கு பேசிக் 10,000 கொரியன் ஒன்றா 20,000 கொரியன் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு 4,000 ரூபா ஒரு மணித்தியாலத்துக்கு பப்ளிக் ஹாலிடே. ஒரு சில கம்பெனி என்ன செய்வாங்கன்னு 1.5 கொடுப்பாங்க. லீகலாக 2 பாயிண்ட் தான் கொடுக்கணும். ஆனால் ஒரு சில கம்பெனி அதை பார்க்குறல. ஆனால் அந்த டைமில் நம்ம கம்பெனிஸோட பிரச்சனைப்படி மேலே அது நமக்கு நல்லது இல்லை. அப்படி இருக்குது. அடுத்த விஷயம் சேலரி அதை மட்டும் பார்க்கப்பட அடுத்த இருக்குது எக்ஸ்பென்சஸ், செலவுகள். என்னென்ன செலவு இருக்குன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நம்ம அந்த சேலரியும் எப்படின்னு சொன்னால் ஆளுக்கால் நான் சொன்ன மாதிரி சரி ஓவர் டைமை வச்சு ஒரு ஆளோட சேலரி கூடும் குறையும் இருக்குது. அடுத்த விஷயம் கூடுற குறையிறது செலவுகள். என்ன செலவு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேஷீட் எடுத்து பார்க்க போனால் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிற கம்பெனி நைட் அலவன்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் செலவுகள் மெயினாக பார்க்க போனால் டெக்ஸ் ஓட்டுவாங்க. லீகலாக இருக்கிற எல்லாருக்கும் கொரியாவில் 2 வகையான டெக்ஸ் ஓட்டுவாங்க. அது எப்படியும் 20,000 30,000 அந்த கணக்கு டெக்ஸ் ஓட்டுவாங்க. அடுத்தது இபிஎஸ் ஓட்டுவாங்க. அதாவது ஊழியர் சேமலாக நிதியம் சொல்கிற இபிஎஸ் ஓட்டுவாங்க. அது நமக்கு கொரியா விட்டு வரக்குள்ளே அந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஒரு விஷயம் இன்சூரன்ஸ் ஓட்டுவாங்க. இன்சூரன்ஸ் நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் கம்பெனியால் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று தான் இன்சூரன்ஸ். அது கம்பெனியால் கட்டாயமாக கொரியன் சட்டப்படி இருக்க வேண்டிய ஒன்று. நம்மளாவே போய் அப்ளை பண்ணால கம்பெனியாலே அப்ளை பண்ணி அந்த இன்சூரன்ஸ் நம்ம சைடில் கட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன். அது ஒரு சிலவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சிலவங்களுக்கு அக்கமடேஷனுக்கு கட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு ஃப்ரீ. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 16,000 ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு அந்த கணக்குக்கு கட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் இவ்வளவுதான் கட் பண்ணுற இது. அடுத்தது நம்மளோட செலவுக்கு உதாரணத்துக்கு நம்ம வெளியே போனால் அதுக்கு ஒரு செலவு இருக்கும். வீக்லி 1 டைம் 2 டைம் வெளியில் போவோம். இங்கே கொரியா பொறுத்த வரைக்கும் எப்படி எந்த அளவுக்கு நம்ம ரூமுக்குள்ளுக்கு சமைச்சு சாப்பிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு செலவு குறையும். எந்த அளவுக்கு நம்ம வெளியே போவோமோ அந்த அளவுக்கு செலவு கூட. அடுத்தது இங்கே எந்த அளவுக்கு உழைச்சி கொள்ளையிடாமல் கொரியா மட்டுமில்லை பெரும்பாலான வெளிநாடுகள் அப்படி தான். எந்த அளவுக்கு உழைப்போமோ அதுக்கேற்ற செலவுகள் இங்கே கொரியாவிலேயோ வேறு எந்த வெளிநாட்டிலேயோ இருக்கும். அதுதான் வெளிநாட்டுக்குரிய ஒரு எழுதப்படாத சட்டம் தான் அது. அடுத்த விஷயம், இப்போ வெளிநாட்டு வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ண விரும்பினா இன்னொரு விஷயத்தை தியாகம் செய்யணும். குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது. உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸில் வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கு அட்டென்ட் பண்ணிக்கொள்ள எல்லாம் போகும். இல்லாட்டி ஃபேமிலியில் யாராவது தவறி போவாங்க, இறந்து போவாங்க, இல்லாட்டி யாருன்னு நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, அதை போய் பார்த்துக்கொள்ள எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சால் தான் நம்மளோட அந்த ஒரு சில கோல்ஸை அச்சீவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி நம்ம அமைச்சு கொள்ளலாம். அடுத்த விஷயம் வெக்கேஷன் எப்படி நம்ம நினைச்ச டைமுக்கு நாட்டுக்கு போகலாம். இல்லை ஒரு சிலவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 5 வருஷம் முடிய தான் நாட்டுக்கு போகலாம் கொரியாவுக்கு வேலைக்கு வந்தான்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை. என்னோட கொரியாவுக்கு நிறைய பேர் 1 மாதத்துல நாட்டுக்கு போயிருக்காங்க, 6 மாதத்துல நாட்டுக்கு போயிருக்காங்க. நான் 2 வருஷத்துக்கு முடிய நாட்டுக்கு போயிட்டு வெக்கேஷன் போயிட்டு இருக்கேன். அது ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் கம்பெனியோட இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் அவங்க ஸ்பான்சர் பண்ணி நம்மளை வச்சிருப்பாங்க விசா தந்து. ஆனால் அவங்களோட பெர்மிஷன் ஒன்று தேவை. எமர்ஜென்சியாக நம்ம போயிட்டு வரலாம், கம்பெனியோட பெர்மிஷன் ஒன்று கட்டாயம் தேவை. ஆனால் பெரும்பாலும் அப்படி வெக்கேஷன் ஒரு சில கம்பெனிக்கு வெக்கேஷன் தர மாட்டோமா இப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் கொரியாவில் இப்போ நம்ம வந்தோம்னா 3 இயர்ஸுக்குள்ளுக்கு நம்ம கிட்டத்தட்ட 3 வேலைகள் மாறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஃபீல்டுக்குள்ளே உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரிங்க்கு வந்தோம்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங்குள்ளே
வந்த கம்பெனியை விட்டு அந்த கம்பெனியை கழிச்சு வேறு 3 கம்பெனிக்கு மாறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய சிஸ்டமெல்லாம் இங்கே இருக்குது. நொதம்புன்னு இருக்குது ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்குரிய அந்த வேலை சேர்றதுக்குரிய ஒரு இடம். அவங்களே அது அடுத்தடுத்த ப்ரோசஸ் நீங்கள் கொரியாவுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், நார்மலாக தெரிய வேண்டிய விஷயம் இதான். வந்து இப்போ நான் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்தது கெமிக்கல் கம்பெனியில் வேலைக்கு வந்தேன். அங்கே வந்த உடனே நமக்கு மாறிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்த கெமிக்கல் கம்பெனி எனக்கு வந்தேன். அங்கே ஐடி 3 மாதத்துக்கு பிறகு தான் அடிக்க தந்தாங்க, கொரியன் ஐடி. அதுக்கு பிறகு நான் வேலை செய்யலாம் கஷ்டம்னு சொல்லி மாறி எனக்கு பிடிச்ச வேலைக்கு மாறி அந்த கொரியாவில் இருக்கிற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தால் அந்த நொதம்புண்டு செல்கிற கொரியாவில் கோயம் நொதம்புண்டு அது மூலமாக நான் வேலையை தேடி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். அப்படி வேலை கொள்றதுக்குரிய வசதியும் கொரியாவில் இருக்குது. அதான் கொரியாவுக்கு நான் சூஸ் பண்ணுறதுக்குரிய அடுத்த ஒரு காரணமாக நான் செல்வேன். இவ்வளவுதான் கொரியாவை பற்றி பெரும்பாலுக்கு வர கேள்விக்குரிய பெரும்பாலானவங்களுக்கு வர கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன்னு சொல்லி நம்புகிறேன். பெரும்பாலானவங்களுக்கு இதை தாண்டியும் கேள்வி வரதுக்குரிய சான்ஸ் இல்லை. மேக்ஸிமமாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக கொரியாவுக்கு வரையுமே இல்லை. இப்போ ஏன்னா அவ்வளோ காம்படிஷன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எழுதின எக்ஸாம்லேயே 30,000 பேர் அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. அதில் 5,000 பேர் எடுத்தாங்க. அடுத்தது 2வது பேட்ச் எடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டாங்க. அதுலேயும் நான் நினைக்கிறேன் 4,000 பேர் 5,000 பேர் எடுத்தேன்னு நினைக்கிறேன், சரியாக மறந்துட்டு. ஸோ இப்படி இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. நம்ம எப்படி OLAக்கு படிக்கமோ அதை விட ஒரு போட்டியாக நினச்சி தான் இந்த லாங்குவேஜ் எக்ஸாமை படிக்கணும். அப்போ OLAயில் நமக்கு பெரும்பாலானவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம படிக்க என்ன செய்கிற எல்லாம் உண்டு தானே. ஒரு சிலவங்களுக்கு இப்போ நமக்கு அந்த சிச்சுவேஷன் தெரியும், ஃபியூச்சர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு வந்து நம்மளாவே உழைச்சக்குள்ளே தான் நமக்கு அந்த சிச்சுவேஷன் விளங்கும். ஓஹோ இப்படி தான் லைஃப் ஒரு மெச்சுவேர்ட் ஆகுது. ஒரு சிலவங்களுக்கு அந்த பட்ட கஷ்டத்தை வச்சே விளங்கும் இப்படி தான் சொல்லி. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அவங்களாவே கஷ்டப்படக்குள்ள நானாவே கஷ்டப்படக்குள்ள எனக்கு அந்த மெச்சுவேர்ட் வந்து விளங்கினிக்கு. அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகள் தான் இது இப்படி இருக்குது. ஆனால் ஸ்கூலில் இப்போதைக்கு OLAL படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் இருந்துச்சுன்னா படிக்கும். உங்களால் மேக்ஸிமம் இப்போதைக்கு ஃபாரின் லைஃப்பை சூஸ் பண்ணாதுங்க. எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க இயலுமோ அந்தளவுக்கு படிக்க உங்களுக்குரிய குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கொள்ளுங்க. அதான் மெயினாக தாரது. இப்போதைக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை நினைக்க வேணாம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது வெளிநாட்டை பொறுத்த, நிறைய விஷயங்களை தியாகம் செய்யணும், நிறைய விஷயங்களை சார்ந்து போகணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ இப்போ எந்தளவுக்கு காசு ஏர்ன் பண்ண இயலுமோ அந்தளவுக்கு கஷ்டங்களும் கூட இருக்குது. ஸோ இப்படி இருக்குது விஷயங்கள். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வேலைகளுக்கு போய்க்கொள்ளுங்க. அப்படி மேலாத ஒரு 22, 23 வயசு, 20, 21, 22 அந்த வயசில் இருக்கிறவங்க எனக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, ஒரு OL மட்டும்தான் இருக்குது, இல்லாட்டி அதுவும் இல்லைன்னு சொல்கிறவங்க சூஸ் பண்ணுறது தான். இப்போ நமக்கு வேறு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, நம்ம சூஸ் பண்ணுற ஒரே ஒரு வழி தான் கொரியா. ஆனால் கொரியாவுக்கும் இப்போதைக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம நினைக்கிறோமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரையலாம். நான் நினைக்கிறேன் எப்படியும் இப்போதைக்கு வாரத்துக்கு அது எக்ஸாம் எழுதி முடிஞ்சாலும் அவங்களோட லக்கை பொறுத்து இறைவன் ஏற்பாடு பொறுத்து எப்படியும் 1 year 1.5 year 2 year ஆகும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ டைம் பீரியட் இப்போ எடுக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அடுத்த ஒரு விஷயம், எல்லோரும் நிறைய பேர் மெசேஜ் போட்டுருக்கிற ஒரு 4-5 பேர் மெசேஜ் போட்டுருக்கிறீங்க, கொரியாவுக்கு விசா எடுக்கலாம் ப்ரோ, எவ்வளோ செலவழிச்சினாலும் வந்தால் கொரியாவுக்கு வேலை எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸாம் எழுதாமலுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லீகலாக கொரியாவுக்கு வரங்கிறது எக்ஸாமை தவிர நம்ம ஸ்ரீலங்காவுக்கு மற்ற கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து கொள்ள இயலுமா இருக்கும். உதாரணத்துக்கு ரஷ்யா அப்படி பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொள்ளலாம். நம்ம கண்ட்ரிக்கு விசா ப்ரொசீஜர்லாம் கூட, அதிலே சில விசா படாது. எனக்கு தெரிஞ்ச அப்படி செய்கிற ஒருத்தருமே இல்லை. நானும் எக்ஸாம் எழுதி தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எக்ஸாம் எழுதி வாங்கன்னு சொல்லி தான். ஸோ விசா அப்படி வேறு யாரும் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியா. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் லீகலாக படித்து லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னு சொன்னால் காலம் ஃபுல்லாக கொரியாவில் இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இன்னும் நிறைய விஷயங்கள் கொரியாவை பற்றி மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கொரியாவை பற்றி பேசுகிறதுக்கு, தெரியாத விஷயங்கள். அதை நான் என்னால் முடியுமான வரைக்கும் நிறைய விஷயங்களை கவர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சாரன். கட்டாயம் சோல்போ ரீசனிங்கிற யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஃபுல் வீடியோஸ் யூடியூப்பில் வரும், அதுக்குரிய ஷார்ட் வீடியோஸ் தான் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வரும். பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும் சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கொரியா பற்றி தெரிய விரும்பினா, படிக்க விரும்பினவங்க இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இல்லாட்டியும் அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you there in the video.